ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் சால்னா, வித்தியாசமாக ஒயிட் மட்டன் சால்னா. இதெல்லாம் ஊர் சைடு செய்வாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒயிட் மட்டன் குருமா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் சோறு. இன்றைக்கி லன்ச் இது தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை நான் வந்து பொடி செஞ்சு போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் மட்டன் ஒரு 1/2 kg அதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டுலாம் ஆல்ரெடி நான் போட்டு வேக வச்சுட்டேன்றதுனால உப்புலாம் போட்டு அதை இதில் கொஞ்சம் கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தா போதும். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் பொரிக்கலை, சும்மா டவா சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தேன். எப்பவுமே பொரிச்சு பண்ணுறதான்ற மாதிரி இருக்குது, அதனால் அப்படி செஞ்சுட்டேன். இதுக்கு புளிப்பு சுவைன்னு பார்த்திங்கன்னா இந்த சால்னாக்கு தயிர், காரத்துக்கு பதிலாக சில்லிஸும் மிளகும் தான். இதில் நான் சோம்பு, கசகசா, முந்திரி, தேங்காய் போட்டு அரைச்ச பேஸ்ட் இது வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த பேஸ்ட் நல்லா அரைச்சி கொதிச்சிட்ட பிறகு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தேவைக்கு தகுந்த நல்லா காரம் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் அதிகமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா போட்டு விசில் வச்சு எடுத்துட்டா ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். பெப்பர் போட்டிருக்கேன், அதை நான் வந்து ஷூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன்னா சூப்பரான ஒயிட் மட்டன் குருமா ரெடி ஆகிடும். இன்றைக்கி லன்ச் மெனு வந்து கோஸ் கூட்டு, சிக்கன், பாப்பாக்காக கொஞ்சோண்டு நான் அவரைக்காய் செஞ்சேன், ஒயிட் மட்டன் சால்னா, நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சோறு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.